ரோஜா செடி. பூம்புதூர் பெரிய பட்டினமும் அல்ல, சிறிய கிராமமும் அல்ல, நடுத்தரமான ஓர் ஊர். அந்த ஊரில் பாரதி சிறுவர் சங்கம் ஒரு சங்கம் இருக்கிறது. அந்த சங்கம் சில சங்கங்களைப் போல் தூங்கு மூஞ்சி சங்கமாக இருப்பதில்லை. எப்போதும் சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டிருக்கும். அந்த சங்கத்தார் வருஷத்துக்கு ஒரு முறை புஷ்ப காட்சி நடத்துவார்கள். அந்த காட்சியில் ஏராளமான சிறுவர்களும் சிறுமிகளும் கலந்து கொள்வார்கள். கலந்து கொள்வதென்றால் சும்மா வந்து காட்சியை பார்த்துவிட்டு போவதில்லை. ஒவ்வொருவரும் அவரவர் வளர்த்த புஷ்ப செடிகளை கொண்டு வந்து காட்சியில் வைப்பார்கள். 16 வயதுக்கு உட்பட்டவர்கள்தான் அதில் கலந்து கொள்ளலாம். காட்சி நடக்கும் தினமன்று காலை 6 மணிக்குள் செடிகளை கொண்டு வந்து வைத்துவிட வேண்டும். ஒவ்வொரு செடியிலும் அதை வளர்த்த பையன் அல்லது பெண்ணின் பெயர், வயது, வீட்டு விலாசம் முதலியவற்றை அட்டையில் எழுதி கட்டி வைக்க வேண்டும். மிகவும் நன்றாக இருக்கும் செடிக்கு பரிசு கொடுப்பார்கள். பரிசு 50 ரூபாய். இந்த காட்சியை பார்த்து பரிசு கொடுப்பதற்கு கல்வி அதிகாரிகளும் பெரிய தலைவர்களும் வருவார்கள். அந்த வருஷம் கல்வி மந்திரியே வர ஒப்புக்கொண்டு விட்டாராம். ஆகையால் மிகவும் பிரமாதமாக ஏற்பாடு செய்திருந்தார்கள். பாரதி சிறுவர் சங்கத்தார். மிராசுதார் முருகேச பிள்ளை என்றால் பூம்புதூரில் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அவர் பெரிய பணக்காரர். அவருடைய மகள் மீரா 7வது வகுப்பில் படித்து கொண்டிருக்கிறாள். புஷ்ப காட்சி நடப்பதற்கு முதல் நாள் முழுவதும் அவளுக்கு ஒரே கவலை. வசந்தா கனகாமர செடி வளர்த்திருக்கிறாள். மல்லிகா சூரியகாந்தி வளர்த்திருக்கிறாள். ரேவதி ரோஜா வளர்த்திருக்கிறாள். ஆனால் நான் மட்டும் எதுவுமே வளர்க்கவில்லை. கல்வி மந்திரியே இந்த வருஷம் வரப்போகிறாராம். என்ன செய்வது? நாளை விடிந்தால் புஷ்ப காட்சி என்று ஏங்கிக் கொண்டிருந்தாள். அப்போது அங்கே வந்தால் மீராவின் சிநேகிதி கமலா. அவள் மீராவிடம், ஏன் மீரா ஒரு மாதிரியாக இருக்கிறாய் என்று கேட்டாள். இந்த வருஷம் புஷ்ப காட்சிக்கு கல்வி மந்திரி வராராம். அவர் கையாலே 50 ரூபாய் பரிசு வாங்க எனக்கு கொடுத்து வைக்கலை. யாருக்கு இருக்கிறதோ அதிர்ஷ்டம் என்றாள் மீரா. உடனே கமலாவுக்கு ஒரு யோசனை தோன்றியது. மீரா, நீ கவலைப்படாதே, நான் சொல்கிறபடி செய், நிச்சயம் உனக்குத்தான் பரிசு என்றாள். என்ன பரிசு எனக்கா? அது எப்படி என்று கேட்டாள் மீரா. 4வது தெருவில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கிறதே, அதற்கு பக்கத்திலே ஒரு குடிசை இருக்கிறது. அந்த குடிசையிலேயே பார்வதி என்று ஒருத்தி இருக்கிறாள். அவளும் காந்தி இலவச பள்ளிக்கூடத்தில்தான் படிக்கிறாள். 7வதிலேயே படிக்கிறாள். அவளை எனக்கு தெரியும். நேற்று அவளுடைய வீட்டுக்கு போயிருந்தேன். அவள் ஒரு ரோஜா செடி வளர்த்திருக்கிறாள். அடடா, எவ்வளவு அழகான செடி, எவ்வளவு ரோஜா பூக்கள்! அவள் வீட்டுக்கு நாம் இப்போதே போவோம். ஏதேனும் துட்டு கொடுத்தால் அவள் அந்த செடியை தந்து விடுவாள். உண்மையாகவா? எவ்வளவு ரூபாய் கேட்பாள்? 10 ரூபாய் கேட்பாளா? 10 ரூபாயா? அம்மாடியோ, அவ்வளவு எதற்கு? 1 ரூபாய் 2 ரூபாய் கொடுத்தாலே போதும். சரி, எதற்கும் நான் சேர்த்து வைத்திருக்க பணத்திலே 5 ரூபாய் எடுத்து வரேன் என்று கூறிவிட்டு தன்னுடைய மேஜை அறையை திறந்தாள் மீரா. 5 ரூபாய் நோட்டு ஒன்றை எடுத்துக்கொண்டு கமலாவுடன் புறப்பட்டாள். இருவரும் அந்த குடிசையை நோக்கி சென்றனர். குடிசையை சுற்றி வேலி போடப்பட்டிருந்தது. கமலாவும் மீராவும் வேலி ஓரமாக நின்று உள்ளே பார்த்தார்கள். அங்கே ஒரு மண் தொட்டியில் மிகவும் அழகான ஒரு ரோஜா செடி இருந்தது. அதோ அந்த செடிதான். எப்படி இருக்கிறது பார்த்தாயா என்று கேட்டாள் கமலா. ஆகா, அந்த செடி எவ்வளவு அழகாய் இருக்கிறது! எத்தனை பூக்கள்! அது எனக்கு கிடைத்தால் நிச்சயம் பரிசு எனக்குத்தான் என்றாள் மீரா. உடனே வேலி கதவை திறந்தாள் கமலா. யாரது என்று கேட்டுக்கொண்டே பார்வதியின் அம்மா குடிசையிலிருந்து வெளியே வந்தாள். ஏனம்மா, நாங்கள்தான். பார்வதி இல்லையா என்று கேட்டாள் கமலா. கடை வீதிக்கு மண்ணெண்ணெய் வாங்க போயிருக்கிறாள். என்ன விஷயம் என்று கேட்டாள் அந்த அம்மா. ஒன்றுமில்லை. இவள் யார் தெரியுமா? மிராசுதார் முருகேச பிள்ளை மகள் இவள்தான். பெயர் மீரா என்று மீராவை அறிமுகப்படுத்தி வைத்தாள் கமலா. அடடே, அப்படியா? ஆமாம், பார்வதியை எதற்காக தேடி வந்தீர்கள் என்று கேட்டாள் அந்த அம்மா. உடனே கமலா, ஒரு சின்ன உதவி வேணும். இவள் அருமையாக ஒரு ரோஜா செடியை வளர்த்து வந்தாள். அதை புஷ்ப காட்சியிலே வைக்க வேண்டும் என்பது இவளுடைய அப்பாவின் ஆசை.
ஆனால் எதிர்பாராமல் ஒன்று நடந்துவிட்டது. இவளுடைய தம்பி படு சுட்டி. அவன் இன்றைக்கு காலையிலேயே விளையாட்டாக அந்த செடியை பிடுங்கி ஒடித்து போட்டு விட்டான். இவள் அப்பாவுக்கு இந்த விஷயம் இதுவரை தெரியாது. தெரிந்தால் பாவம் அந்த சின்ன பையனை போட்டு அடி அடி என்று அடித்து விடுவார். அப்பா பார்ப்பதற்கு முன்னாலேயே வேறு ஒரு ரோஜா செடியை வாங்கி அந்த தொட்டியிலேயே வைத்துவிட வேண்டும். உங்கள் வீட்டில் ரோஜா செடி இருப்பது இவளுடைய அம்மாவுக்கு எப்படியோ தெரிந்திருக்கிறது. அதனால்தான் எங்களை இங்கே அனுப்பி வைத்தார்கள் என்று சாமர்த்தியமாக புழுகினாள். இதை கேட்டதும் அந்த அம்மாள், என்ன ரோஜா செடியையா கேட்கிறீர்கள்? வேண்டாம் வேண்டாம், வேறு எதை கேட்டாலும் தரலாம். பார்வதி கண்ணை போல ரோஜா செடியை வளர்த்து வருகிறாள், அதை மட்டும் கேட்காதீர்கள். ஐயோ, பார்வதி வந்தால் என்னை சும்மா விடுவாளா என்றாள். என்னம்மா, நீங்கள் இப்படி சொல்லலாமா? நாங்கள் சும்மாவா கேட்கிறோம்? பணம் தருகிறோம் அம்மா என்றாள் மீரா. பணம் இருக்கட்டும், பார்வதியின் மனம் நோகுமே என்றாள் அந்த அம்மாள். உடனே கமலா, பணம் என்றால் 4 8 இல்லை அம்மா. 2 ரூபாய் வேணுமா? இல்லை 3 ரூபாய்? அதுவும் இல்லை, 4 ரூபாய். சரி, உங்களுக்கு திருப்தியாக இருக்கட்டும், 5 ரூபாய் தருகிறோம் என்று கூறிவிட்டு, மீரா, இந்த அம்மாள் மிகவும் நல்லவர்கள், அந்த 5 ரூபாயை எடு, கொடுத்துவிட்டு உடனே ரோஜா செடியை வாங்கி கொண்டு போகலாம், நேரமாகிறது என்றாள். மீரா தன்னிடம் இருந்த 5 ரூபாய் நோட்டை கமலாவிடம் கொடுத்தாள். கமலா அதை வாங்கி அந்த அம்மாளிடம் நீட்டினாள். இதை வாங்கி கொள்ளுங்கள், ஒரு சின்ன பையனை காப்பாற்றிய புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும். இன்னொன்றையும் சொல்லிவிட வேண்டும், இந்த செடிக்கு பரிசு கிடைக்கும் என்று தாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. கல்வி மந்திரி வருகிற போது கட்டாயம் இவளும் கலந்து கொள்ள வேணுமாம். இப்படி இவள் அப்பா ஆசைப்படுகிறார். இந்த 5 ரூபாய் இருந்தால் உங்களுக்கு எவ்வளவு உதவியாயிருக்கும். பார்வதிக்கு வேண்டியதை வாங்கி கொடுக்கலாம். சும்மா வாங்கி கொள்ளுங்கள் அம்மா என்று கூறி அந்த அம்மாளின் கைகளிலேயே நோட்டை திணித்தாள் கமலா. அந்த அம்மாள் கொஞ்ச நேரம் யோசித்தாள். பார்வதி வந்தால் நிச்சயம் வருத்தப்படுவாள். ஆனாலும் அவளுக்கு பரிசு கிடைக்கிறது என்ன நிச்சயம்? ஒன்றுமே கிடைக்காமல் போனாலும் போகலாம். ஆனால் இந்த 5 ரூபாயோ நிச்சயம் நமக்கு கிடைக்கிறது. பார்வதியின் பாவாடை சட்டையெல்லாம் கிழிந்து போய் இருக்கின்றன. இந்த 5 ரூபாயிலே ஒரு பாவாடையும் சட்டையும் வாங்கி கொடுக்கலாம் அல்லவா என்று தனக்குத்தானே சமாதானம் கூறிக்கொண்டாள். பிறகு, சரி, மிகவும் கட்டாயப்படுத்துகிறீர்கள், பார்வதிதான் வருத்தப்படுவாளே என்று பார்த்தேன். நடக்கிறபடி நடக்கட்டும் என்று கூறி ரோஜா செடியை அந்த 5 ரூபாய்க்கு கொடுக்க ஒப்புக்கொண்டு விட்டாள். மீராவும் கமலாவும் ஆனந்தமாக அந்த ரோஜா செடியுடன் வீடு நோக்கி கிளம்பினார்கள். போகும்போதே மீரா 5 ரூபாய்க்கு 50 ரூபாய் கிடைக்கப் போகிறது, அப்போது என்னே மறந்து விடாதே என்று சிரித்து கொண்டே கூறினாள் கமலா. பார்வதி மண்ணெண்ணெய் வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்தாள். வேலிக்கதவை திறந்ததும் ரோஜா செடி இருந்த இடத்தை பார்த்தாள். உடனே அவளுக்கு திக்கென்றது. பார்வதி அந்த ரோஜா செடியின் மீது உயிரையே வைத்திருக்கிறாள். கண்ணும் கருத்துமாக இத்தனை நாளாக வளர்த்து வந்தாள். போட்டியில் எப்படியும் அதற்கு பரிசு கிடைக்கும் என்று நம்பியிருந்தாள். போகும்போதும் வரும்போதும் அதை பார்க்காமல் போக மாட்டாள். பள்ளிக்கூடம் போகும்போதெல்லாம், அம்மா, வேலி கதவை திறந்து போட்டு விடாதே, அம்மா, ஆடு வந்து ரோஜா செடியை தின்றுவிடும் என்று எச்சரிக்கை செய்துவிட்டு தான் போவாள். இப்படி இருக்கும்போது அந்த ரோஜா செடியை தொட்டியோடு காணோம் என்றால் அவளுக்கு எப்படி இருக்கும்? அம்மா, அம்மா, என் ரோஜா செடி எங்கேம்மா என்று பதறிக்கொண்டே கேட்டாள் பார்வதி. பார்வதி, ஒன்றும் ஆபத்து வந்து விடவில்லை, பதறாதே, நான் சொல்வதை கேள் என்று கூறிக்கொண்டே பார்வதியின் அருகிலே வந்தாள் அவளுடைய அம்மா. நடந்ததை அப்படியே எடுத்துச் சொன்னாள். அதை கேட்டதும், என்ன அம்மா, இப்படி செய்து விட்டாயே? நான் எவ்வளவு பாடுபட்டு வளர்த்தேன், உனக்கு தெரியாதா அம்மா? பணம் தானா பெரியது? அப்படி பார்த்தால் கூட நாளைக்கு நமக்கு பரிசு கிடைத்தாலும் கிடைக்குமே அம்மா. பரிசு நிச்சயமாய் கிடைக்கும் என்று எப்படி அம்மா சொல்வது? பரிசு கிடைக்காது போனால் இந்த 5 ரூபாயும் போய்விடுமே. இப்போது இதில் உனக்கு அழகான ஒரு சட்டை, ஒரு பாவாடை. போமா, நான் அருமையாக வளர்த்த செடியே போய்விட்டது, இதெல்லாம் எதற்கு அம்மா என்று கூறிவிட்டு விம்மி விம்மி அழ ஆரம்பித்தாள் பார்வதி.
மறுநாள் அதிகாலை நேரம் சிறுவர் சிறுமியர் அவரவருடைய பூச்செடிகளை கொண்டு போய் காட்சியில் வைத்து கொண்டிருந்தார்கள். மீராவும் அவளுடைய ரோஜா செடியை ஒரு வேலையாளின் தலையில் ஏற்றி கொண்டு வந்தாள். ஆனால் எல்லோரையும் போல மண் தொட்டியில் அந்த ரோஜா செடியை அவள் வைத்திருக்கவில்லை. பணக்காரி அல்லவா, அதனால் எவர் சில்வர் தொட்டியில் வைத்திருந்தாள். முன்பு பார்வதி வைத்திருந்த பழைய மண் தொட்டியிலிருந்து இதற்கு மாற்றியிருந்தாள். மாலையில் கல்வி மந்திரி வந்தார். காட்சியை சுற்றி பார்த்தார். எல்லா செடிகளையும் விட மீராவின் ரோஜா செடிதான் நன்றாகவும் அழகாகவும் இருப்பதாக அவருக்கு அபிப்பிராயம். மற்றவர்களின் அபிப்பிராயமும் அதுதான். அதனால் அந்த செடிக்கே பரிசு கொடுப்பது என்று முடிவு செய்தார்கள். உடனே மீராவுக்கே முதல் பரிசு என்றார்கள். மீரா மிகவும் குதூகலமாக மந்திரியின் அருகே ஓடி வந்தாள். அப்போது மந்திரிக்கு எப்படியோ சந்தேகம் வந்துவிட்டது. ஏனம்மா, எவர் சில்வர் தொட்டியில் செடியை வைத்திருக்கிறாயே, தொட்டியை உங்கள் வீட்டு தோட்டத்தில் வைத்தால் யாராவது தூக்கி கொண்டு போய்விட மாட்டார்களா என்று கேட்டார். தோட்டத்திலேயே நான் இதை வைத்திருக்கவே மாட்டேன், என் அறைக்குள்ளேயே பத்திரமாக வைத்திருப்பேன் என்றாள் மீரா. மந்திரி புன் சிரிப்புடன், சரி, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை இதற்கு தண்ணீர் ஊற்றுவாய் என்று கேட்டார். மீராவுக்கு செடி வளர்ப்பதை பற்றி என்ன தெரியும்? 10-15 தடவைக்கு குறையாமல் ஊற்றுவேன். இல்லாது போனால் இப்படி ஜோராக வளர்ந்திருக்குமா என்றாள். ஓஹோ, அப்படியா, சரி. இந்த எவர் சில்வர் தொட்டியிலே ஓட்டை ஏதாவது இருக்குமோ என்று கேட்டார் மந்திரி. ஓட்டையா? ஓட்டை சாமான்களை நாங்கள் உபயோகப்படுத்தவே மாட்டோம். ஒரு சின்ன ஓட்டை கூட இருக்காது. நல்ல தொட்டி. மீரா சொன்னதை கேட்டதும் சிரித்து கொண்டே, அப்படியானால் இந்த பரிசு உனக்கு இல்லை என்று சொன்னார் மந்திரி. மீராவுக்கு தூக்கி வாரி போட்டது. காரணம் என்ன தெரியுமா? நீ சொன்ன மாதிரி அறைக்குள்ளேயே இந்த செடி இருந்திருந்தால் சூரிய வெளிச்சம் இல்லாமல் கெட்டு போயிருக்கும். அத்துடன் நீ தினமும் 10-15 தடவை தண்ணீர் ஊற்றுவதாக சொன்னாய். அப்படி ஊற்றி இருந்தால் அழுகி போயிருக்கும். நீ மண் தொட்டியை பார்த்திருக்கிறாயா? அதிலே 2-3 துவாரங்கள் போட்டு வைப்பார்கள். துவாரங்கள் இருந்தால் தொட்டியிலே அதிகமாக தண்ணீர் தங்காது. அதனாலே செடி கெடாது. மண் தொட்டிக்கே துவாரம் தேவை இருக்கிற போது இந்த எவர் சில்வர் தொட்டிக்கு தேவையில்லையா? ஆகையால் நீ சொன்னது எல்லாமே சுத்த பொய். உள்ளதை சொல். உனக்கு இதை யார் வளர்த்து கொடுத்தது என்று மந்திரி கேட்டார். மந்திரி சொன்னதை கேட்ட மீராவின் தலை குனிந்தது. கண்ணீர் வழிந்தது. உடனே அவள் நடந்ததை நடந்தபடி கூறி, தெரியாமல் செய்துவிட்டேன், மன்னிக்க வேண்டும் என்றாள். உடனே மந்திரி, நான் சந்தேகப்பட்டது சரிதான், போகட்டும். இப்போதாவது உண்மையை சொன்னாயே, வருத்தப்படாதே என்று கூறிவிட்டு, பார்வதி என்ற பெண் இங்கே இருக்கிறாளா என்று கேட்டார். பார்வதி அங்கே இல்லை. உடனே ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர செய்தார்கள். வீட்டில் அழுது கொண்டிருந்த பார்வதி தனக்கு பரிசு கிடைக்கப் போவதை அறிந்தாள். உடனே சொல்ல முடியாத மகிழ்ச்சியுடன் ஓடி வந்தாள். மந்திரியின் அருகே சென்றாள். அவர் அவளை தட்டி கொடுத்து பரிசு 50ஐயும் அவள் கையிலே கொடுத்தார். பரிசை கையிலே வாங்கியதும் நேராக மீராவிடம் ஓடிப்போனாள் பார்வதி. இந்தா, நீ என் அம்மாவிடம் கொடுத்த 5 ரூபாய் என்று கூறி அவள் கையிலே 5 ரூபாயை திணித்துவிட்டு வேக வேகமாக வீட்டுக்கு ஓடினாள். மீதமுள்ள 45 ரூபாயவும் அம்மாவிடம் சேர்க்கத்தான். அவள் அப்படி அவசரமாக ஓடினாள்.